வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லாமல் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்க, 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி டிப்ளமோ முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிடுங்க. இங்கே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட பெயர் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகண்ட்டோட தந்தை அல்லது கணவர் பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஆதார் எண், ஆதார் கார்டு எண் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், அதேமாதிரி இமெயில் ஐடி, உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதோட டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய முகவரி, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி எல்லாமே ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட கொடுத்துருங்க. இங்கே இடம் தேதியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அதாவது மாவட்ட சுகாதார அலுவலர் / நிர்வாக செயலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 625014. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும். இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மதுரை மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் இயங்கும் ஆரம்ப சுகாதார நிலையம், மதுரை மாநகராட்சியின் கீழ் இயங்குகிற நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நல்வாழ்வு மையங்களில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸரில் யூபிஹெச்சி கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் MBBS டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலில், அதுக்கு ரெலவெண்ட்டான கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 63,000 பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 40 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். மல்டி லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இந்த கேட்டகரியில் 10 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஎஸ்சியில் நர்சிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது பாட்டனி அண்ட் சுவாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SSLC வரைக்கும் தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். அதேமாதிரி 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 17,500 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 19 வேக்கன்சிஸ் இருக்குது.
8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் 12 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் 1 இயர் டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல உடல் தகுதியுடனும் நல்ல கண் பார்வை திறனும் அதேமாதிரி அவுட்டோர் ஒர்க்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி திறமையாய்ந்தவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 17,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஓகேங்களா. அடுத்து ஃபார்மசிஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. டிப்ளமோவில் ஃபார்மசி அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபார்மசி அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஃபார்மசி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அந்த ரெலவெண்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ரெனியூவலும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து ஏஎன்எம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஎன்எம் இந்த கேட்டகரியில் 26 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணிட்டு 2 இயர்ஸ் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கேட்டகரியில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். சேலரி 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து அர்பன் ஹெல்த் மேனேஜர். ஸோ இந்த போஸ்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அல்லது கம்யூனிட்டி ஹெல்த்து, பீடியாட்ரிக்ஸு, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். பிஎஸ்சியில் நர்சிங் வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 27,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு 2 வேக்கன்சிஸ். பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தா எலிஜிபிள். 23,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பர்மனெண்ட்டான டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கணும். சேலரி 17,500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சிஸ். பிகாம் வித் டேலி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 19,000 ரூபாய் சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட் பண்ண மாட்டோங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்த் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிடச் சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சிறப்பு தகுதிக்கான சான்று. அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரோ, பிடபிள்யூடி கேட்டகரியோ அல்லது டெஸ்டிடியூட் உமன் அல்லது விடோ அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் சென்ட் பண்ணணும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பர்மனெண்ட்டும் பண்ண மாட்டோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸும் இது தான், இன்டர்வியூ நடக்கிற பிளேஸும் இதே தான். ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், விஸ்வநாதபுரம், மதுரை 65014ங்கிற அட்ரஸில் தான் நடக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மதுரை மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அப்ளை பண்ண ஃபீஸ் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண பாருங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.